நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் உங்க மேல ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி தான் சீன் போடுவான். ஆனா ரியாலிட்டியில அவன் உங்க மேல கண்ட்ரோல தான் ஃபோக்கஸ் பண்றான். முதல்ல உங்களை செம்ம ப்ரோ நீங்க வேற லெவல்னு சொல்லி டாப்ல வைப்பான். அதுதான் அவனோட ஃபிஷிங் கேம். ஒரு பாயிண்ட்ல உங்களையே உங்க மேல டவுட் பட வைப்பான். நீங்க பண்றது எல்லாமே தப்பு, நீங்க தான் மென்டல்னு உங்க மூளையில ஃபிக்ஸ் பண்ணுவான். இது எதுவுமே கோஇன்சிடென்ஸ் இல்ல பாஸ். இது பேர் தான் நார்சிசிசம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது மோட்டிவேஷன் இல்ல. இது உங்க மூளையில வேற யாரோ வச்ச வைரஸை ரிமூவ் பண்ண போற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட். நார்சிசிஸ்டோட ரியல் ஃபேஸை அன்வெயில் பண்ணி உங்க ஷேடோவை எப்படி உங்க ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம். செம்ம வைப் இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க லைஃப்குள்ள வருவான். நீங்க தான் அவனோட உலகமேன்னு 24 ஹவர்ஸும் உங்களை ஃபாலோ பண்ணுவான். இது பேர் தான் லவ் பாம்பிங். இந்த ஸ்டேஜில் அவன் ஒரு பெர்ஃபெக்ட் மிரர் மாதிரி இருப்பான். நீங்க என்ன பிடிக்கும்னு சொல்றீங்களோ அதுவே தான் அவனுக்கும் பிடிக்கும்னு சீன் போடுவான். ஆனா உண்மை என்னன்னா, அவன் உங்களை ஸ்கேன் பண்றான். உங்க வீக்னஸ் எங்க இருக்கு, உங்க இன்செக்யூரிட்டிஸ் எங்க இருக்குன்னு நோட் பண்றான். இந்த அட்டென்ஷன் எல்லாமே ஒரு ட்ராப். உங்க ஷேடோ சைடு எப்பவுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற ஆளுங்க மேல ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை தான் அவன் கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். நீங்க அவனை நம்ப ஆரம்பிச்ச உடனே அவனோட ரியல் ஃபேஸ் வெளியில வரும். லவ் பாம்பிங் முடிஞ்ச உடனே செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேஜ், கேஸ் லைட்டிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் ஒரு தப்பு பண்ணுவான். நீங்க அதை கேட்டா, நான் எப்போது அதை பண்ணேன், உனக்கு தான் ஏதோ ஆச்சு, நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறன்னு சொல்லுவான். இந்த லாஜிக்கை தான் அவன் ரிப்பீட் பண்ணுவான். நீங்க பார்க்குற விஷுவலும் நீங்க கேட்குற வார்த்தையும் பொய்ன்னு உங்களையே நம்ப வைப்பான். கொஞ்சம் கொஞ்சமா உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை திருடுவான். ஒருட்டு பாயிண்ட்ல உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பதிலா அவன் சொல்றது தான் ரியாலிட்டின்னு நீங்க ஃபிக்ஸ் ஆவீங்க. இதுதான் ஐடென்டிட்டி இரோஷன். நார்சிசிஸ்டுக்கு இது ஒரு விக்டரி மாதிரி. இப்போ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்குள்ள ஆன்சர் கார்ல் யுங்கோட ஷேடோ இன்டகிரேஷன்ல இருக்கு. நார்சிசிஸ்ட் எப்பவுமே உங்க நைஸ் பிஹேவியரை தான் டார்கெட் பண்ணுவான். நீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக நினைக்கும் போது அவன் அதை அட்வான்டேஜா எடுத்துப்பான். இப்போ உங்க டார்க் சைடை வச்சுக்கோங்க. கோபம் பேட் இல்ல பாஸ், உங்க ஆங்கர் தான் உங்களோட பவுண்டரி. உங்க ஷேடோவை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோ சொல்ற தைரியம் வரும். நார்சிசிஸ்டுக்கு ரொம்ப பிடிக்காத வார்த்தை நோ. நீங்க ஸ்ட்ரிக்டா பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிச்சா அவனோட கேம் அங்க முடிஞ்சிடும். உங்க டார்க் சைடை உங்க ஷீல்டா மாத்துங்க. அதுதான் உங்களை இந்த மேனிப்புலேஷன்ல இருந்து காப்பாத்தும். அவன் உங்களை கண்ட்ரோல் பண்றது அவனோட பவர் இல்ல, அது உங்க வீக்னஸ். அந்த வீக்னஸை இன்டகிரேட் பண்ண கத்துங்க. கார்ல் யுங் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவான். One does not become enlightened by imagining figures of light, but by making the darkness conscious. இதை நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, உங்க உள்ள இருக்கிற இருட்டை பார்த்து பயப்படாம அதை கையில எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த உலகம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லும், ஆனா உங்க ஷேடோ உங்களை சாவரினா இருக்க சொல்லும். நார்சிசிஸ்டுக்கு உங்க மேல பவர் இல்ல, உங்க மூளை உங்க கையில தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீப்பா பார்க்கலாம்.